நைட்டு 12 மணி, கும் இருட்டு. அந்த ஊருக்குள்ளே புகுந்த புலியும் குட்டி புலியும் வீதி வீதியாக ஓடி ஒளிஞ்சு பார்த்தாங்கங்க. அம்மா, நம்ம எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் இந்த வனத்துறை அதிகாரிகள் ஜீப்பில் விரட்டிக்கிட்டே வர்றாங்க, இது எப்படிம்மா அப்படின்னு குட்டி புலி கேட்டது. இந்த ஊரில் வீதிக்கு வீதி சிசிடிவி கேமரா பொருத்தி வச்சுருக்கிறாங்க. அது நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும்பா. எங்கேயும் மறைய முடியாது. அதனால் வா, நம்ம மீண்டும் காட்டுக்குள்ளேயே ஓடி போயிடும்னு சொல்லி ரெண்டும் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சுங்க. ஆமாங்க, ஆனால் சிசிடிவி கேமராவை விட பவர்ஃபுல்லான கண் ஒன்று இருக்குங்க. அது கடவுளுடைய கண்கள். நம்முடைய வெளியரங்கமான கிரியைகள் செயல்களை மட்டும்தாங்க சிசிடிவி கேமரா காட்டும். பட் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கமான ரகசியமான எண்ணங்கள் தீய சிந்தனைகள் எல்லாத்தையும் கடவுள் கண்டுபிடிச்சிருவாருங்க. அதை வச்சு கடவுள் நியாய தீர்ப்பு செஞ்சு தண்டனை கொடுப்பாருங்க. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையும் தூய்மையாக ஹோலியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பை.